ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் நடுவிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல கிருபைக்காய் நன்றியோடு தேவனை துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான தேவனுக்கும் சபை போதகருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7ஆம் வசனத்தின் பின்பகுதி, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சாலமோன் ஞானி ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது என்று சொல்லி இந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் 8ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது 28 காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். 1ஆம் வசனத்திலிருந்து ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று ஆரம்பிக்கிற அந்த வார்த்தை, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று சொல்லிவிட்டு, பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார், சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. அதை தொடர்ச்சியாகவே அவர் சொல்லி கொண்டு வரும் பொழுது 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர் அவருடைய கரத்தின் கிரியைகளை அவர் செய்வதற்கும் அதை வெளிப்படுத்துவதற்கும் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தின்படியே தான் தேவனாகிய கர்த்தர் அதை செயல்படுத்துகிறார், அதை திட்டமிடுகிறார், நிறைவேற்றுகிறார். இந்த வருடத்தில் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற, சபைக்கென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படியாக, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் எந்தெந்த காலத்திலே எவ்விதமாய் செயல்பட வேண்டும் என்பதை அறிந்திருக்கும் பொழுது மாத்திரமே அந்த நம்பிக்கை வீண் போகாமல் அது நிறைவேறுகிறதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அதாவது உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழுகிற இந்த பூமியிலே தானே 4 காலங்கள் இருக்கிறது. நமக்கு நன்றாய் தெரியும். ஒரு வருடத்திலே 4 காலங்கள் வந்து விடுகிறது. அதாவது குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம், வசந்த காலம், அதாவது தென்றல் காற்று வீசுகிற காலங்கள். இவ்விதமாக 4 காலங்கள் இருக்கிறது. 4 காலங்களிலேயும் அந்தந்த காலத்திலே என்னென்ன காரியங்கள் நடைபெற வேண்டுமோ அதுதான் நடைபெறுகிறது. அந்தந்த காலத்திலே அந்த செடிகளும் மரங்களும் கொடிகளும் எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கிறது. அந்தந்த காலங்களிலே எந்தெந்த கனிகளை நாம் உணவாக எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்தந்த கனிகளை இந்த காலங்கள் கொடுக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அவ்விதமாகவே உருவாக்கி இருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார், படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே மனிதனுக்கும் தேவனாகிய கர்த்தர் காலங்களை வைத்திருக்கிறார். காலங்களை அறிந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது மௌனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நன்றாய் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் தேவனாகிய கர்த்தர் பல நபர்களிடத்தில் பேசு என்று சொல்லி இருக்கிறார், சில நபர்களிடத்தில் பேசாதே என்று சொல்லி இருக்கிறார். அப்போ எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது பேசாமல் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே நாம் என்ன செய்ய முடியும் என்றால் நேர்த்தியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கம் உண்டு. செய் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? செய்ய மாட்டோம். செய்யாதே அப்படின்னா செய்வோம். ஆமாம், அது நம்முடைய இயற்கையாகவே நமக்கு வந்து விட்டது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கென்று நமக்கென்று ஒரு வழியை, அதற்கான ஒரு சூழ்நிலைமையை, அதற்கான ஒரு பாதையை நமக்கு இந்த நாளிலே தெரிவிக்க விரும்புகிறார். என்னவென்றால், மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. வேதத்திலே தேவன் பேசு என்று சொன்னவர்கள் பேசாமல் இருந்த காரியத்தையும், பேசாதே என்று சொன்ன பொழுது பேசின காரியத்தையும் நாம் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு சில நபர்களை, பேசு என்று சொன்ன நபர்கள் பேசாமல் செயல்பட்டதையும், பேசாதே என்று சொன்ன நபர்கள் பேசினதையும் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டி விட்டு எந்தெந்த காலங்களிலே நாம் மௌனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சுருக்கமாக நான் பகுதிக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது, வேதத்திலே மோசேயை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். தேவனாகிய கர்த்தர் மோசேயின் இடத்துல எண்ணாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களிலே இவ்விதமாய் சொல்லுகிறார். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள். நீ கோலை எடுத்துக்கொண்டு சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள்,
இதுவரைக்கும் கர்த்தர் சொன்ன காரியத்தை மோசே சரியாக செய்தார். அடுத்து, அவர்களை நோக்கி கலகக்காரரே கேளுங்கள் என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் மோசேயின் இடத்துல சொன்ன காரியம் என்னது? கன்மலையை பார்த்து பேசு. ஆனால் இந்த மோசே என்ன செய்தார்? கையை ஓங்கி கன்மலையை அடித்தார். அதனாலே நடந்த சம்பவம் என்னவென்று நீங்கள் பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, என்னை பரிசுத்தம் பண்ணும்படி என்னை விசுவாசியாமற் போனபடியினால் நான் கொடுத்த தேசத்திற்குள் நீ அவர்களை கொண்டு போவதில்லை. சில நேரங்களிலே ஏன் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை, ஏன் கர்த்தர் கொடுத்த தரிசனம், ஏன் கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை என்றால் அதற்கு முதல் உதாரணம் இந்த மோசே. பேசு என்றால் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். பேசாதே என்றால் பேசாமல் இருக்க வேண்டும். இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் அநேக நேரங்களில் நினைக்கிறோம் பேசு என்று சொன்ன இடத்துல பேசாமல் கன்மலையை ஓங்கி அடித்த பொழுது தண்ணீர் வந்ததே. தண்ணீர் வரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சில நேரங்களிலே சில காரியம் நடைபெறுகிறதை பார்த்த உடனே நாம் செய்கிற, நாம் நடைமுறைப்படுத்துகிற, நம்முடைய எண்ணத்தின்படி செயலாக்கம் பண்ணுகிற எல்லா காரியமும் சக்சஸ் என்று நாம் நினைக்கிறோம். நடக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முடிவு அங்கேதான் முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம், உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் முதல் காரியம் கர்த்தர் பேசு என்றால் பேச வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தான் பிரசங்கி சொன்னார், மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. இரண்டாவது ஒரு நபரை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அதே என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு பிலேயாம், நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனாகிய கர்த்தர் இங்கே தீர்க்கதரிசியாகிய பிலேயாமை பார்த்து சொல்லுகிறார், அந்த ஜனங்களுக்கு விரோதமாக நீ போய் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அதுதான் அங்கே அடங்கி இருக்கிற காரியம். நீ அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் பேசக்கூடாது, போகவும் வேண்டாம், அவர்களை சபிக்கவும் வேண்டாம். இவ்விதமான ஒரு காரியத்தை சொல்லி இருக்கும் பொழுது இந்த பிலேயாம் என்ன செய்கிறார் என்றால், தன்னை அழைத்து கொண்டு போகும்படியாய் வந்த அந்த ஜனங்களை தன்னோடு கூடவே இருக்க வைத்துவிட்டு அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்றால், நீங்கள் என்னோடு கூட இந்த ராத்திரியிலே தங்குங்கள், கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்கிறதை நான் உங்களுக்கு கேட்டு சொல்லுகிறேன். ஆனால் கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? நீ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது, பேசக்கூடாது, சபிக்கக்கூடாது. ஆனால் இந்த பிலேயாம் என்ன செய்தார்? மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக சபிக்கும்படியாக கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். நடந்த சம்பவம் என்னவென்றால், அங்கே நாம் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார், அது பிலேயாமை பார்த்து, நான் உமக்கு செய்தது என்ன? பேசாத மிருகத்தை கூட ஆண்டவர் பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. பேசுன்னு சொன்னா பேசணும், பேசாதன்னா பேசாம இருக்கணும். ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உண்மைதான், அது நிறைவேறும், உண்மைதான். ஆனால் பூரணமாய் நிறைவேற வேண்டும் என்றால் மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. சில நேரங்களில் இந்த இடத்துல நான் பேசாமல் இருந்தால் எப்படி, இந்த இடத்துல நான் அமைதியாக இருந்தால் எப்படி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறையா பேசுகிறோம். அதனால் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யப்படுகிறது என்றால் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுவதற்கு முன்பதாக சில அற்புதங்கள், சில அதிசயங்கள், சில ஜபங்களுக்கு பதில் கிடைப்பதை வைத்துக்கொண்டு நாம் என்ன நினைக்கிறோம்? இது கர்த்தர் தான் நடத்துகிறார் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் மோசேயின் மூலமாக தெளிவாய் சொன்னார், நான் உங்களுக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்ன தேசத்துக்கு உங்களை நான் கொண்டு போகவே மாட்டேன். பேசு என்றால் பேசு. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு நபரை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும்
அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். மொர்தெக்காய் எஸ்தரை பார்த்து சொல்லுகிறார், யூத ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். இங்கே ராஜா என்ன செய்கிறார் என்றால், யூத ஜனங்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி 127 நாடுகளுக்கும் அங்கே சட்டத்தை பிறப்பித்து விட்டார், கடிதம் நிருபத்தை அனுப்பிவிட்டார். இப்பொழுது மொர்தெக்காய் எஸ்தரை பார்த்து சொல்லுகிறார், நீ அங்கே ராஜா அரண்மனையிலே இருக்கிறாய், உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது, உனக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலைமை இருக்கிறது, நீ பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு உனக்கு இருக்கிறது. ஆகவே இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து எழும்பும் என்று சொல்லுகிறார். சில இடங்களிலே சில நபர்களை கர்த்தர் நமக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தி அவர்களோடு பேசும்படியாய் ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். இவர்களோடு பேசு, இவர்களோடு வசனத்தை சொல், இவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல், இவர்களுக்கு கர்த்தருடைய மேன்மையை குறித்து சொல், இவர்களுக்கு நன்மையை சொல், இவர்களுக்கு நற்செய்தியை அறிவி என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும் பொழுது சில நேரங்களிலே நாம் எப்படி இருந்து விடுகிறோம்? மௌனமாய் இருந்து விடுகிறோம். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட சில நபர்களை குறித்து சில இடத்துல நம்மளை பேச வேண்டும் என்று உணர்த்தும் பொழுது, இந்த மொர்தெக்காயை போல ஆவியானவர் சில நபர்கள் மூலமாய் நம்மோடு கூடவே ஆவியானவர் இருக்கிறபடியினாலே நம்மோடு கூட பேசுவார். நீ பேசு என்று சொல்லும் பொழுது பேச வேண்டும். ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாவின் முன்பதாக போய் நின்று நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜாவின் இடத்துல போய் பேசினார். யூதருக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஹல்லேலூயா. பேசு என்ற இடத்துல அடித்தார், அங்கே தீமை வந்தது. அங்கே பிழையாம் பேசாதே என்ற இடத்துல போய் பேசினார், கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுத்தார். எஸ்தர் பேசு என்றார், பேசினால் ரட்சிப்பு கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்ப மௌனமாய் இருக்க வேண்டிய காலத்தில் மௌனமாய் இருக்க வேண்டும், பேச வேண்டிய காலத்தில் பேச வேண்டும். புதிய ஏற்பாடு காலத்திற்கு நீங்க வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்துல சொல்லும் பொழுது அங்கே ஆவியானவர் பவுலினிடத்துல பிரத்யட்சமாய் அங்கே வெளிப்பட்டு, அப்போஸ்தலர் 18:9 வாசித்து பாருங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நீ பயப்படாமல் பேசு. ஏனென்றால் அங்கே வசனம் சொல்லி இருக்கிறது, அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதிராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். இங்கே போய் யூத ஜனங்களுக்கு பேசணும்னு சொன்ன உடனே அங்கே எதிர்ப்பு வருகிறது, பேசக்கூடாது என்று எதிர்ப்பு வந்த உடனே இப்பொழுது பவுலுக்கு தேவனாகிய கர்த்தர் தரிசனமாகி அவர் சொல்லுகிற வார்த்தை, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. ஹல்லேலூயா. அப்போ எங்கே பேசணுமோ அங்கே பேசினா தான் வேலை நடக்கும், எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசாமல் அமைதியாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய காலம் ஒன்று இருக்கிறது. அந்த காலத்தில் நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள், உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அமைதியாக இருங்கள் என்று சொன்ன உடனே எதுவுமே செய்யாமல் இருப்பதல்ல. நான் உங்களுக்கு அதை அடுத்து தொடர்ச்சியாக வசனத்தோடு உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அமைதியாக இருங்கள் என்றால் அமைதியாக கர்த்தருடைய பாதத்தில். ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பாதத்தில் போய் அமர்ந்திருக்க வேண்டும், அவருடைய பாதத்தில் போய் பேச வேண்டும். மனுஷரிடத்தில் பேசாமல் அவரிடத்துல பேசும் பொழுது எங்க யார்கிட்ட எப்படி கிரியை செய்யணுமோ கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. மோசே அது தெரியாததுனால தான் அவர் வேகமா என்ன பண்ணிட்டார், கலகக்காரரே அவருடைய அந்த எமோஷனை வெளிப்படுத்திட்டார். அநேக நேரங்களில் நம்முடைய இமோஷனு தான் காரணம். பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் பேசுகிறோம். இதுக்கு ஒரே ஒரு காரியம், இமோஷன் தான். உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில், நம்முடைய ஆத்திரத்தில், நம்முடைய வேதனையின் மிகுதியில் நிறைய நேரம் பேசிடுறோம். அதனால் ஆவியானவர் என்ன செய்ய முடியலன்னா கிரியை செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலும் கூட அநேக அற்புதங்களை செய்தார், பலவிதமான அற்புதங்கள். கண்கள் குருடாய் இருந்தவர்களுக்கு கண்கள் தெரிந்தது, காது கேளாதவர்களுக்கு காது கேட்டது, நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கினார்.
ஒரு சிலரிடத்துல இயேசு கிறிஸ்து தான் செய்த அற்புதங்களை முடித்துவிட்டு அவர் சொன்ன காரியம், நீ இதை போய் ஊருக்குள்ளே பேசு. சில இடத்துல சொல்லுவார், நீ இதை போய் யாருக்கும் சொல்லாத. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, ஒரு அற்புதம் என் மூலமாய் என் ஆவியானவர் கிரியை செய்து விட்டால், ஒரு அற்புதம் நடந்து விட்டால், ஜெபம் கேட்கப்பட்டு விட்டால், அல்லது காரியங்கள் நிறைவேறி விட்டால், நம்ம என்ன நினைக்கிறோம், இதை போய் நம்ம அதை வெளியில போய் எக்ஸ்போஸ் பண்ணினாத்தான் இது தேவநாம மகிமைப்படும் நம்ம நினைக்கிறோம். காலத்தை அறிந்தால் மாத்திரமே பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோம். காலத்தை அறிந்தால் மாத்திரமே மௌனமாயிருக்க வேண்டிய நேரத்தில் மௌனமாயிருப்போம். அல்லேலூயா. மௌனமாயிருக்க வேண்டிய காலத்தில் மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. இந்த வசனம் அதிகமாய் எத்தனையோ முறை இந்த பிரசங்கியின் புத்தகத்தை வாசித்திருப்போம். ஆனால் அந்த 3ஆம் அதிகாரம் 1 இருந்து அப்படியே கடை வரிசையா சாலமோன் சொல்லிக்கொண்டே வரும்பொழுது 28 காரியங்களை சொல்லுகிற சாலமோன் ஒரு இடத்துல குறிப்பிட்டு சொல்லுகிறார், மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ஒரு ராஜா சொல்லுகிறார். அப்ப ராஜாவும் சில நேரங்களில் எப்படித்தான் இருந்திருக்கிறார், மௌனமா தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவர் மௌனமா இருக்க வேண்டிய நேரத்தில் பேசி நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்பார் ஒருவேளை. ஆகவே தான் அவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஏசாயாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு வசனத்தை இவ்விதமாய் சுட்டி காண்பிக்கிறார். ஏசாயா 30:7, எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு. ஆமா, எதுதான் பலனு? அங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எகிப்தியர் சகாயம் பண்ணுவது அவர்களுக்கு வியர்த்தமும். ஆமா, நீங்க என்னதான் நீங்க பிரயாசப்பட்டாலும், என்னதான் வேலை பார்த்தாலும், என்னதான் நீங்க முயற்சி எடுத்தாலும், இதை எப்படியாவது அவங்கள பேசி இவங்கள பேசி இதை செஞ்சு அதை செஞ்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாம் பண்ணாலும் அது உங்களுக்கு வியர்த்தமும் வீணும், வேஸ்ட். என்ன செய்யணும்? அப்ப நான் என்னதான் என்ன பண்ணணும்? சும்மா இருப்பதே உங்களுடைய பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்திலே இதுவரைக்கும் பல முயற்சிகளை நீங்கள் செய்திருக்கலாம். பல காரியங்களை இப்படி செய்து அப்படி செய்து அதை பண்ணி இதை பண்ணி. இந்த வருஷத்துல கர்த்தர் ஆரம்பத்திலே தெளிவாய் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் சும்மா கர்த்தருடைய சமூகத்துல இரு, அது உனக்கு பலன். ஹல்லேலூயா. வேற எதையும் செய்ய வேண்டாம். எதையும் நான் இப்போ பெண்கள் ஜெபத்தில் நான் அடிக்கடி இப்போ இந்த 2 வாரமாக பெண்கள் ஜெபத்தில் நான் வலியுறுத்தி கொண்டு இருப்பது அதுதான். இந்த ஆண்டு ஜெபத்தின் ஆண்டு. ஹல்லேலூயா. ஜெபத்தினால தான் பல காரியத்தை மேற்கொள்ள போகிறோம் நம்ம. ஹல்லேலூயா. சும்மா இருப்பதே அவர்களுடைய பலன். நீங்க மனுஷர்கிட்ட இவ்வளவு நாள் பேசி இருந்திருக்கலாம், பல பேருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒருத்தரும் வரலையே ஆண்டவரே, ஒருவரும் இல்லாமல் இருக்கிறார்களே, பரவாயில்லை. அத்தனை பேரையும் நீங்கள் தேவ சமூகத்தில் கொண்டு சொல்லி நீங்க சும்மா இங்க உட்கார்ந்து அவரோடு பேசிக்கொண்டே இருங்கள். இந்த ஆண்டு முடிவதற்குள்ளே கர்த்தர் உன் நம்பிக்கை வீண் போகாதபடி பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதெல்லாம் நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். பேசாம இருந்தா யாரு கூட ஞானவான் ஆயிடுவாங்களா? ஆமா. இன்னைக்கு நம்ம பேசியே எப்படி ஆயிடுறோம்? நிறைய நேரத்தில் எனக்கு இதை பற்றி ஒரு டாப்பிக்கை சில பேர்கிட்ட நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நம்மளை பேசவே விட மாட்டாங்க. அது பைபிளாக இருக்கலாம், உலக காரியமாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், அல்லது அரசியலாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? மட திறந்த வெள்ளம் மாதிரி கடன்னு பேசுவாங்க. ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுது, பேசாதிருந்தால் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறாங்க பாருங்க. உலக அறிவு, படிப்பறிவு எதுவுமே தெரியாமல் அவங்க எப்படி மாறிடுவாங்களா? ஞானவானாய் மாறி விடுவார்கள். இன்னொரு வசனம் வாசிங்க, 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமொழிகள், மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எண்ணப்படுவான். இங்கே சொல்லி இருக்கிறது, பேசு. எப்படி பேசு? மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு. ஹல்லேலூயா. சில பேர் அறிவாளிகிட்ட பேசுகிற மாதிரியே யார்கிட்ட பேசுவாங்க? ஒன்றும் தெரியாதவங்கிட்ட. அவங்களுக்கு தெரிஞ்சது வேற, இவங்களுக்கு அதை பற்றி உள்ள பேசிக்கே தெரியாது. அப்போ எப்படி தான் நம்ம பேசணும்? அவங்க லெவலுக்கு தான் நம்ம பேசணும். அப்போ பேச வேண்டிய ஒரு இடம்,
பேசாமல் இருக்க வேண்டிய ஒரு இடம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியம், சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் தாவீதை நம்ம எப்படி ஒரு ஹைலைட் பண்ணி எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோன்னு சொன்னோன்னா, தாவீது பாவம் செய்தார். அநேக நேரங்களில் நானும் உட்கார்ந்து யோசிப்பேன், இதே தாவீதை தான் ஆண்டவர் சொன்னார், முதலாக அபிஷேகம் பண்ணும் பொழுது இந்த தாவீதை நான் கண்டுபிடித்தேன், இவன் தான் எனக்கு ஏற்ற ஆளுன்னு சொன்னார். அதே தாவீதை தான் கடைசியா சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றார். அப்ப இடைப்பட்ட காலத்துல தாவீதுனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை ஆண்டவர் பார்க்கவில்லையா, அல்லது ஆண்டவருக்கு தெரியாதா, ஆண்டவர் அதை கவனிக்கவில்லையா, அதை கண்டுகொள்ள மாட்டாரா? எல்லாம் தெரியும். ஆனால் தேவனுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. என்னவென்றால் இந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தை தான். ஹல்லேலூயா. இந்த தாவீது சொல்லுகிறார், என் வாய் மீறாதபடிக்கு நான் என்ன பண்ணினேன், தீர்மானம் பண்ணினேன். வசனத்தின் வரும் பொழுது உங்களுக்கு இது புரியும். தொடர்ந்து சொல்லுகிறார், 141ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 141:3, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல்களை காத்து கொள்ளும். ஹல்லேலூயா. என் வாய்க்கு காவல் வையும். ஏன்னா எப்போ தாவீது ஜெபித்தாலும் அவருக்குள்ள ஒரு கான்ஷியஸ், ஒரு மனசாட்சி, அவருக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், என் வாயினால மொத்தம் நான் என்னைக்குமே என்ன செஞ்சிடக்கூடாது, வீணா பேசிடக்கூடாது. ஆகவே 119ஆம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறார், வீண் வார்த்தைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. என்னைக்கு வீண் வார்த்தை நமக்கு அங்கே நிறுத்தப்படுகிறதோ, வீண் வார்த்தைகளுக்கு நாம் விலக்கி நம்மை காத்து கொள்ளுகிறோமோ, கர்த்தர் நமக்காக பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை கூட நீங்க எடுத்து சொல்லாம இவ்வளவு அமைதியா இருக்கீங்களே, ஏன் அமைதியா இருக்கீங்க? சில பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க, பேச வேண்டிய இடத்துல பேசணும், இப்படிலாம் அமைதியா வரக்கூடாது. ஆனாலும் அமைதலா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அமைதலா இருக்கும் பொழுது அவர் நமக்காக பேசுவார். ஏனென்றால் நம்ம புரிந்து கொள்ளணும், இது மௌனமாய் இருக்க வேண்டிய காலம். மௌனமாய் இருக்க வேண்டிய காலத்தில் நான் மௌனமாய் இருக்க வேண்டும். இதை நன்றாய் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஹல்லேலூயா. எடுத்த உடனே சமாதானம் வரல. எடுத்தோடனே வார்த்தை என்ன சொல்லுது? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து கொள்ளுகிறவன் மாத்திரமே சமாதானத்தை தேடிக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை எதிர்பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், ஜீவனை எதிர்பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், ஜீவனை விரும்புகிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய நாவை பொல்லாப்புக்கும் கபடத்துக்கும் வீண் வார்த்தைகளுக்கும் தேவையான இடத்துல பேசி தேவையற்ற இடத்துல மௌனமாய் இருந்து நம்மை காத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நம்பிக்கை வீண் போகாமல் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. எந்தெந்த காலங்களிலே நாம் மௌனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேகமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும், அந்த காலம் தீமையான காலம். முதல் காரியம், நாம் எப்பொழுது மௌனமாய் இருக்க வேண்டும் என்றால், அங்கே வசனம் ஆமோஸ் தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார், ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே எப்படி இருக்க வேண்டுமா? மௌனமாய் இருக்க வேண்டும், அந்த காலம் தீமையான காலம். ஹல்லேலூயா. இப்போ முதல் காரியம், எப்பொழுது எந்த காலத்தில் மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்ப எந்த காலத்தில் மௌனமாய் இருக்க வேண்டும்? எந்த காலத்தில்? தீமையான காலத்தில். ஹல்லேலூயா. தீமையான காலத்தில் மௌனமாய் இருக்க வேண்டும். அங்கே ஏன் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் விரும்பின, அவர்கள் வாஞ்சித்த, அவர்கள் எதிர்பார்த்த காரியங்களுக்கு எதிர்மறையான சில காரியங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீங்கள் புத்திமானாய் இருப்பீர்கள் என்றால் இந்த காலத்திலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? மௌனமாய் இருக்க வேண்டும்.
நீங்கள் விரும்புகிற காரியம், உங்களுக்கு எதிர்மறையான காரியம், நஷ்டமான காரியம், தீமையான காரியம் நடைபெறும் பொழுது நீங்கள் புத்திமானாய் இருப்பீர்கள் என்றால் மௌனமாயிருங்கள். ஏனென்றால் இது தீமையான காலம் என்று சொல்லி தேவன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் வேதத்திலே யோபுவை குறித்து உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். யோபுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார். யோபு தன்னுடைய மனைவியை பார்த்து, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி அங்கே யோபு சொல்லுகிறார். ஏனென்றால் இதுவரைக்கும் நான் எந்த காலத்தில் இருந்தேன்? நன்மையான காலத்தில் இருந்தேன். இப்பொழுதோ தீமையான காலத்தில் இருக்கிறேன். நன்மையை பெற்ற நாம் இப்பொழுது தீமையை பெற வேண்டாமோ? ஆகவே இப்பொழுது நீ ஏதும் பேசாதே, அமைதியாயிரு என்று சொல்லி யோபு தன்னுடைய மனைவியினிடத்தில் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார். யோபுவினுடைய 11ஆம் வசனம், யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும், சூகியனான பில்தாதும், நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவும் கேள்விப்பட்ட போது, யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவும் கேள்விப்பட்ட போது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக கடந்து வருகிறார்கள். ஆனால் யோபு தெளிவாக இருக்கிறார். கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? ஆரம்பம் நல்லா தான் இருக்கு யோபுனுடைய வாழ்க்கையில். சில நேரங்களில் சில காரியத்தை அதை ஆவியானவருடைய துணை கொண்டு அல்லது அது வேதத்தை நாம் அந்த ஆர்வத்தோடு கூட கர்த்தருடைய பலத்தோடு கூட அந்த பகுதிகளெல்லாம் வாசிக்கும் பொழுது தான் நமக்கு அதில் இருக்கிற மறைபொருள்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அநேக முறை நாமும் பேசியிருக்கிறோம். யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து எப்படி பேசவில்லை? நிதானமாய் பேசவில்லை. இந்த யோபு என்னெல்லாம் பேசினார் நமக்கு அப்புறம் தான் தெரியும். யோபு நிதானமாக பேசினார், உண்மைதான், நிதானமாக பேசினார். ஆனால் கர்த்தர் யோபுவை குறித்து சொல்லுகிற காரியம், ஏனென்றால் 42 அதிகாரங்கள் யோபுவினுடைய வாழ்க்கையில் கடந்து போகிறது என்றால் அந்த யோபு அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள் கொண்டு போவதற்காகவே தேவன் இந்த யோபுவுக்கு 42 அதிகாரங்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நம்ம பாவம் செய்யலை என் வாயினால், ஆனால் என் வேதனையைத்தானே நான் சொல்கிறேன், நான் ஆண்டவருக்கு விரோதமாவா பேசினேன், ஆண்டவரை நான் முறுமுறுத்தனா இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த யோபுவை குறித்து சொல்லுகிறதை பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோபு சொல்லுகிறார், நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? 16ஆம் அதிகாரம் 2லிருந்து 6 வரைக்கும் வாசியுங்கள். யோபு 16ஆம் அதிகாரம் 2லிருந்து 6. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர், காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ? இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானது என்ன? உங்களைப் போல நானும் பேசக்கூடும். யார் சொல்றா? யோபு. நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோத்து உங்களுக்கு எதிரே என் தலையை, உண்மையான தீமையை பெறுகிற மனுஷன் என்ன செய்யணும்? இந்த இடத்துல என்ன செய்யணும்? அமைதியாக தான் இருக்கணும். இப்போ யோபு என்ன ஒரு வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல, உங்களைப் போல நானும் பேசக்கூடும், நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால். யோசித்து பாருங்க, அங்கேயே சாப்டர் முடிஞ்சிருச்சு. நிறைய நேரம் நம்மளும் அதே வார்த்தையை தான் சொல்கிறோம். என் இடத்துல நீங்கள் இருந்து பார்த்தா தான் அந்த வேதனை என்னன்னு உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். அதையும் பேசாத. உன்னை கடினமாக நடத்துகிறார்களா? நடத்தட்டும், அமைதியாக இரு. அல்லேலூயா. தொடர்ந்து பாருங்க. ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல்? நான் அமைதியாக இருந்தோன்னே எனக்கு ஆறுதல் வந்துருமா? பேசாதான்னு சொல்கிறீங்களே, அமைதியாயிருன்னு சொல்கிறீங்களே. இது நம்மளுடைய லைஃப், டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நடக்கிறத தான் இன்றைக்கி வசனமாக நம்ம பார்க்குறோம். நம்ம ரொட்டீன் லைஃப்பில் நடக்கிறது. அமைதியாக இரு, பரவாயில்ல, கண்டுக்காத, பேசாமல் இரு, அதெல்லாம் வரும். பேசாத, நீ பதிலே பேசாத. நம்ம என்ன சொல்லுவோம்? என் இடத்துல நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். தொடர்ச்சியாக வாசிங்க. நீங்கள் வீட்டில் போய் இப்போ வாசிக்காதீங்க, நீங்கள் வசனம் வாசிங்கன்னா இப்போ தான் எல்லாருமே யோபு புஸ்தகத்தையே முடிச்சிருவாங்க பிரசங்கம் முடிக்கிறதுக்கு முன்னாடி. வீட்டில் போய் 23ஆம் அதிகாரம், 24, 26, 27, 29 இதெல்லாம் வீட்டில் போய் உட்காந்து நிதானமாக வாசிங்க. யோபு எவ்வளோ பேசுகிறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு இடத்துலையும் யோபு தேவனை துக்கப்படுத்தியோ தேவனை குற்றப்படுத்தியோ அல்லது பாவ வார்த்தைகளையோ பேசவில்லை. நான் இப்பொழுது உங்களுக்கு யோபுவினுடைய கடைசி சாப்டர் 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 40ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வசனங்கள். சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்?
தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்லட்டும். இப்ப கர்த்தர் இந்த வார்த்தையை யோபுட்ட டைரக்டா பேசின உடனே தான் இப்ப யோபுக்கே ஒரு உணர்வு வருகிறது. இவ்வளவு நேரம் என் வாயினால என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன், நான் பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். இப்ப யோபு சொல்றாரு, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப 40 அதிகாரம் வரைக்கும் யோபு என்னதான் பண்ணியிருக்கிறாரு? ஆமாம், பேசிக்கிட்டே இருந்திருக்கிறார். நான் ஸ்டாப்பா யாரெல்லாம் பார்க்க வர்றாங்களோ எல்லாருக்கிட்டையும் என் நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ வேதனை அனுபவிக்கிறேன் தெரியுமா, எவ்வளவு பாடுகள் தெரியுமா, எப்படியெல்லாம் என் வீட்டுக்காரர் அடிக்கிறாரு தெரியுமா, எவ்வளோ பேச்சு பேசுகிறார். அந்த இடத்துல நீ ஆண்டவர் சொல்கிறார், பேசாத, மௌனமாயிரு, மௌனமாயிரு, மௌனமாயிரு. சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யா. இதெல்லாம் சொன்னோடனே ஆண்டவருக்கு புத்தி வந்துடும் நீ நினைக்கிறீ? அவருக்கு புத்தி, அவர் ஏற்கனவே அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். ஹல்லேலூயா. அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அவருக்கு எல்லாமே தெரியும் தேவனாகிய கர்த்தருக்கு. இப்பொழுது யோபு இந்த வார்த்தையை சொன்ன உடனே தான் 42ஆம் அதிகாரம் அங்கே 2ஆம் வசனத்தை வாசிங்கள். முதலாவது, தேவரீர் சகலத்தையும், அப்பா எனக்கு கொடுக்கறதுக்கும் உமக்கு தெரியும், எடுக்கிறதுக்கும் உமக்கு தெரியும், சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என்கிட்ட இருந்து எடுக்கணும்னு நினைச்சாலும் அது என்ன செய்யாது? தடைபடாது. கொடுக்கணும்னு நினைச்சாலும் அது என்ன பண்ணாது? தடை பண்ணாது. அறிந்திருக்கிறேன். 3வது வசனம், அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் அலப்பினேன். அப்ப இது வரைக்கும் நான் பேசினதெல்லாம் என் புத்திக்கு தெரியாம, என் அறிவில்லாம நான் பேசினேன். ஆண்டவரே, புரியுதா உங்களுக்கு? மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற தீமைகள், எதிர்ப்புகள், ஏளனங்கள், நஷ்டங்கள், எல்லா காரியம், பலவீனங்கள், எல்லா சூழ்நிலைமையிலும் மௌனமாயிருக்க, மௌனமாயிருக்க வரலாம், அவைகள் வரும். ஆனால் அந்த நேரத்தில் இங்கே யோபு சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அலப்பினேன். ஆண்டவரே, நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் கடைசி நாளில் அவரை நான் பார்ப்பேன், என் தோல் முதலானவைகள் அழுகின பின்பு அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே காணும். அதெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு ஒரு எந்தோசியாஸ்டிக்கா இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதையும் பேசாத, அதையும் பேசாத, அமைதியாயிரு, அமைதியார், அமைதியார், கீப் குவைட், மௌனமாயிருக்க காலம் உண்டு. ஹல்லேலூயா. 4ஆம் வசனம் சொல்லுகிறார், நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். இப்போ நான் பேசலாம் ஆண்டவரே. எப்போ நான் பேசுவேன் தெரியுமா? நீங்க சொல்லுங்க, நான் பேசுறேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். இதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோபுவை பார்த்து, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து பேசவில்லை. யோபு தன் நாவினாலே பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவர் சொல்லவே இல்லையா ஆண்டவர்? 1வது அதிகாரத்தில் சொன்னார், 2வது அதிகாரத்தில், அதுக்கப்புறம் இங்கே தான் சொல்கிறார். காரணம் என்னவென்றால், அது வரைக்கும் யோபு மௌனமாக இருக்கவில்லை. தீமையின் காலத்தில் மௌனமாயிருப்போமே ஆனால் கர்த்தர் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு திரும்ப தர வேண்டும் என்றால் தீமையான காலத்தில் மௌனமாயிருப்போம். 2வதாக எப்பொழுது மௌனமாயிருக்க வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, அவரோ ஒரு வார்த்தையும் அவர்களுக்கு மாறுத்தரமாக சொல்லவில்லை, அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். இன்னொருவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே பிலாத்துவுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து நிற்கிறார். நிற்கும் பொழுது பிலாத்து அவரை கேள்வி கேட்கிறார், நீர் யூதருடைய ராஜாவா, நீர்தான் கிறிஸ்துவா என்று சொல்லி பிலாத்து அவரை கேள்வி கேட்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து பிலாத்துவினிடத்தில் ஒரு வார்த்தையும் பேசவில்லை, அவர் அமைதலாக இருக்கிறார். இங்கே யோவான் 19ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசியுங்கள். இயேசுவை நோக்கி, மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை, நீ என்னோட பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இயேசு பிரதியுத்தரமாக,
பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினால் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றான். அல்லேலூயா. பிலாத்து முன்பதாக நிற்கிறார். பிலாத்து சொல்றார், எப்பா இயேசுவே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆமா அப்படின்ற வார்த்தை சொன்னா போதும், வேற எதுவும் பேச வேண்டாம். அப்படி சொல்லிட்டா இந்த சிலுவையில் அறையிற காரியத்திலிருந்து நான் என்ன பண்ணிடுவேன்? விடுதலை பண்ணி விடுவேன். முதல் காரியம், எப்பொழுது மௌனமாய் இருக்க வேண்டும்? தீமையான காலத்தில். இரண்டாவது, எப்பொழுது அமைதலாய் இருக்க வேண்டும்? மௌனமாய் இருக்க வேண்டும். நம்மை குற்றம் சாட்டும் பொழுது மௌனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை குற்றப்படுத்தும் பொழுது, நம்மை குற்றம் சாட்டும் பொழுது, செய்யாத காரியம், நாம் பேசாத காரியத்துக்கு அவர்கள் பேசினாய், செய்யாததை செய்தாய் என்று நம்மை குற்றப்படுத்தும் பொழுது மௌனமாய் இருக்க வேண்டும். நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம், நம்ம தாட்டில் கூட வந்திருக்கிறாது, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தையே வந்திருக்காது. ஆனால் நம்மளை என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லையே, நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லையே. நம்ம அதை சொல்லி அவங்களுக்கு என்ன புரிய போகுது? ஒன்றுமே நடக்காது. மேலும் மேலும் ஆர்கியூமெண்ட் வளர்ந்துக்கிட்டு தான் போகும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு முன் உதாரணத்தை வைத்து விட்டு போகிறேன். அல்லேலூயா. அத்தனை நன்மை செய்த எனக்கே, அத்தனை அற்புதங்களை செய்த என்னையே, அத்தனையாய் நான் ஜனங்களுக்காக பாடுபட்ட என்னையே இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தி கேள்வி கேட்கும் பொழுது நான் மௌனமாய் இருக்கிறது போல நீங்களும் மௌனமாயிருங்கள். உங்களை குற்றப்படுத்தும் பொழுது, உங்களை குற்றம் சாட்டும் பொழுது, உங்களை பொய்யாய் உங்கள் பேரில் ஆணையிடும் பொழுது மௌனமாயிருங்கள். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார் என்றால் அது ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாகத்தான். நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், நம்மை குறித்து அவர் ஒரு பிளான் வைத்திருக்கிறார். ஆகவே தான் நமக்கு இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். மௌனமாயிருக்கு ஒரு காலம் உண்டு. நீங்கள் யாரிடத்திலும் போய் உங்களுடைய நியாயத்தையோ உங்களுடைய மனதில் இருக்கிற காரியத்தையோ நீங்கள் எடுத்து சொல்லவே வேண்டாம், அவர்களுக்கு புரிய வைக்கவும் வேண்டாம். நீங்கள் அமைதலாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை துன்பப்படுத்தும் பொழுது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும், ஆமா தமிழ்ல மட்டும் சொல்ல மாட்டாங்க, பலவிதமான தீமையான மொழிகளையும், ஆமா பலவிதமான லாங்குவேஜில் கூட பேசுவாங்க. நம்மளை குற்றப்படுத்தும் போது தான் அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாம் வரும். அதெல்லாம் பலவிதமான மொழியில பேசினாலும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அவங்க அப்படி பேசும்போது, உங்களை குற்றப்படுத்தும் போது, உங்களை அவங்க தப்பா சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும், இது பழக்கப்பட்டது, இது ஒன்று உங்களுக்கு புதுசு இல்லை, இது அன்னைக்கே அப்படித்தான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால நீங்க அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அவிதமாகவே பேசினார்கள், ஆகவே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கு தெளிவான ஒரு காரியத்தை இந்த நாளிலே சொல்லுகிறார். நம்மை நிற்கதியாக நிற்க வைத்து, யாருமே நமக்கு உதவி இல்லாத சூழ்நிலையில நீ செய்தாய், நீ பேசினாய், அப்படி நடந்தாய் என்று ஒருவேளை உங்களை குற்றப்படுத்தும் பொழுது அமைதலாயிருங்கள். நியாயப்படுத்த வேண்டாம், சாட்சியை ஏற்படுத்த வேண்டாம். சூழ்நிலைமைகளை இந்த இடத்துல, இந்த சூழ்நிலைமையில, இத்தனாம் தேதியில, இந்த மணி நேரத்தில் இதை நீங்க சொன்னீங்க, அதனால தான் நான் செஞ்சேன், வேண்டாம். அமைதலாக இருப்போம். ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. என் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிற எனக்கும் சேர்த்து தான் தீமையான காலத்தில் நானும் மௌனமாக இருக்க வேண்டும். என்னை குற்றப்படுத்தும் பொழுது நானும் மௌனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. குற்றப்படுத்தினாலும் மௌனமாக இருக்க வேண்டிய காலத்தில் எப்படி இருக்க வேண்டும்? மௌனமாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு மனுஷனை வேதத்திலிருந்து உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். யோசேப்பு சொப்பனம் கண்டவுடனே, அவன் சொப்பனத்தை கண்டு தன்னுடைய தகப்பனிடத்திலும் சகோதரனிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் யோசேப்பை என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள், வெறுத்தார்கள், ஒதுக்கினார்கள். ஆனாலும் இந்த யோசேப்பு ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. அவனை கூப்பிடும் போதே எப்படி தான் கூப்பிட்டாங்க? யோசேப்பை எப்படி கூப்பிட்டாங்க? ஆமா, சில பேர் சொல்லுவாங்க, ஆமாம் ஆண்டவர் இவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே வெளிப்படுத்துகிறார், இவங்கள்ட்ட மட்டும்தான் பேசுவாரா, இவங்களுக்கு தான் எல்லாம் சொல்லுவாரா, கண்ணை மூடனா தரிசனம் வருது,
ஜோமன்னா ஆவியானவர் பேசினார், பரவாயில்லை சொல்லட்டும். கர்த்தர் பேசினது உண்மை என்றால் மௌனமாயிருக்க வேண்டிய காலத்தில் மௌனமாயிருப்போம், நாளானது வெளிப்படும். ஹல்லேலூயா. யோசேப்பை அங்கே சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொன்ன வேளையிலும் கூட யோசேப்பு ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அடுத்ததாக யோசேப்பை என்ன செய்கிறார்கள் பாருங்கள். அங்கே அவனை ஒரு குழியிலே போட்டு அவனை துன்பப்படுத்துகிறார்கள். அப்பவும் யோசேப்பு அவனை பார்த்து, சகோதரர் பார்த்து, ஏன் அண்ணன் இப்படி செய்கிறீங்க, எதுக்கு இப்படி என்னைய பண்ணுறீங்க, கேட்கவே இல்லை, பேசவே இல்லை. அவனை 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போடுகிறார்கள். அப்பவும் யோசேப்பு என்னவும் செய்யவில்லை, ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவனை அடிமையாக வாங்கி அவனை பார்வோனின் அரண்மனையிலே கொண்டு போய் வைத்து 39ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 39ஆம் அதிகாரத்திலே அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல், 8ஆம் வசனம், அவனை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே யோசேப்பு சொல்லுகிறான். ஆனா நடந்தது காரியம் என்ன? 19ஆம் வசனம் வாசிங்க. அந்த மனுஷி என்ன சொன்னால் பாருங்க. உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை கோபம் மூண்டது. இப்ப யோசேப்பு சொல்லியிருக்கலாம்ல, ஐயா அப்படி எதுவுமே நடக்கலையா, நீங்க எனக்கு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கும் போது நான் ஏதாவது நான் பண்ணுவேனா, நான் அப்படிலாம் பண்ணலை சொல்லியிருக்கலாமா, சொல்லியிருக்க கூடாதா? கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு ஒரு வார்த்தையும் பேசலை. 20ஆம் வசனம், யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். ஹல்லேலூயா. தன்னை குற்றப்படுத்தின வேளையிலும் கூட யோசேப்பு ஒரு வார்த்தையும் பேசாமல், தன்னை நியாயப்படுத்தாமல், தன்னை குறித்து எந்த விளக்கமும் சொல்லாமல் அமைதலாய் யோசேப்பு இருந்தார். மௌனமாய் இருக்க வேண்டிய காலம் யோசேப்பு மௌனமாய் இருந்தார். அதே யோசேப்பின் இடத்துல ராஜா வந்து, அப்பா நான் பார்த்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுப்பான்னு சொல்லும் போதுதான் யோசேப்பு பேசுகிறார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அந்த சிறைச்சாலையில யோசேப்பு தன்னை குறித்தோ தன்னுடைய காரியத்தை குறித்தோ எதையுமே யோசேப்பு பேசவே இல்லை, அமைதலாய் இருந்தார். யோசேப்பையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒப்புமையாக சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவும் இதே மாதிரி தான் இருந்தார். வாசியுங்கள், ஏசாயா 50ஆம் அதிகாரம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 53:7. இன்னொருவர் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தன்னுடைய வாயை திறவாதிருந்தார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டை போலவும் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் பேசவே இல்லை, யோசேப்பு எங்கேயும் பேசவே இல்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 முதல் 23. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் ஆதினால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால், எதற்காக? நன்மை செஞ்சு பாடுபடணும்னு சொல்லியே கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரா? அழைத்திருக்கிறார். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு உங்களுக்கு மாதிரியை அவர் பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவனுக்கு தன்னை ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று ஒரு மாதிரியை முன்வைத்து போயிருக்கிறபடியினாலே குற்றப்படுத்தும் பொழுது, உங்களை குற்றம் சாட்டும் பொழுது, ஒருவேளை நீங்கள் நன்மைதான் செய்தீர்கள், நீங்கள் அவர்களுக்கு எந்த உதவி எந்த மட்டும் செய்ய முடியுமா செய்தீர்கள், ஆனால் உங்களை குற்றம் சாட்டுகிறார்களா, மௌனமாயிருங்கள், மௌனமாயிருங்கள், எதுவும் பேச வேண்டாம். ஏனென்றால் இது மௌனமாயிருக்க வேண்டிய காலம். ஹல்லேலூயா. நீங்கள் மௌனமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சமூகத்தில் போய் கெத்செமனே தோட்டத்தில் விரிவிதமாய் சொன்னார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. இப்படியே மூணு தடவை சொல்லிட்டு 3ஆவது தடவை சீஷர்களை வந்து எழுப்பும் பொழுது சொல்லுகிறார், நான் பாடுபட வேண்டிய நேரம் வந்துருச்சு வாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்து பதில் வராததுனால இவர் பதிலும் பேசலை. அதுக்கப்புறம் அமைதியாக வந்துட்டார். நான் பாடுபட வேண்டிய, மனுஷகுமாரன் பாடுபடுவதற்கான வேலை வந்தது, வாருங்கள் போவோம். ஹல்லேலூயா.
குற்றப்படுத்தும் பொழுது மௌனமாயிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நிந்திக்கும் காலம். நிந்திக்கும் காலம், அதாவது தூஷிக்கும் காலத்தில் மௌனமாயிருக்க வேண்டும். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 சாமுவேல் 16:5. சீமேயி தாவீதை தூஷிக்கிறான். தாவீது சொல்லுகிறான், அவன் தூஷித்து போகட்டும், கர்த்தர் அவனை அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் அவனை அனுமதித்திருக்கிறார். நான் இதுல பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஒருத்தர் உங்களை தூஷிக்கிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா, வேதனைப்படுத்துகிறாங்களா, அமைதியாயிருங்க. ஆகவே தான் ஆரம்பத்திலே சொன்னேன், தாவீதை குறித்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஏன் தெரியுமா? அவனை தூஷிக்கிற வேளையில் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்க போய் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு வந்துடுறோம். தாவீது சொல்றான், கர்த்தர் அவனை அனுமதித்திருக்கிறார் என்ன பேசுறதற்கு, நீ போய் அவனை தடுக்கிறதுக்கு நீ யார் அப்படிங்கிறார். இன்னைக்கு உங்களை பேசுறாங்கன்னு சொன்னா கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அந்த இடத்துல நீங்க மௌனமாயிருங்கள், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக, நாம் அமைதலாக இருக்க வேண்டிய காரியம், எதிர்காலத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அமைதலாக இருக்க வேண்டும். உங்களுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ளுவதற்கு என்னை குறித்த தேவ திட்டம் என்ன, என்னை குறித்த தேவ சித்தம் என்ன, என்னுடைய வாழ்க்கையை குறித்த தேவ சித்தம் என்ன, என்னுடைய படிப்பை குறித்த தேவ சித்தம் என்ன, என்னுடைய வேலையை குறித்த தேவ சித்தம் என்ன என்கிற அந்த காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? மௌனமாயிருக்க வேண்டும். வாசியுங்கள் ஆதியாகமம் 24:21. அந்த மனிதன் அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இதை வாய்க்க பண்ணியிருக்கிறாரா, இது கர்த்தர் கொடுத்தது தானா, இது கர்த்தர் செய்கிறது தானா, இது கர்த்தர் தான் என்னைய நடத்துறாரா என்று அறியும் பொருட்டு ஆபிரகாமுடைய மகனுக்கு பொண்ணு பார்க்க போன ஊழியக்காரர் சொல்லுகிறாரு, கர்த்தர் தான் என் வழியை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று நான் பார்க்கும்படிக்கு நான் எப்படி இருப்பேன்? மௌனமாயிருப்பேன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி மட்டும் கர்த்தர் உங்களுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார், உங்களை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார். இந்த வேலையில் நான் சேரலாமா, சேர வேண்டாமா, இந்த பெண்ணை நான் முடிக்கலாமா, முடிக்க கூடாதா, இந்த படிப்பை நான் படிக்கலாமா, படிக்க கூடாதா, இந்த மணமகனை முடிக்கலாமா, முடிக்க கூடாதா, இந்த வீடு வாங்கலாமா, வாங்க கூடாதா, எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் மௌனமாயிருந்தால் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் எப்ப சொல்றாரு தெரியுமா அந்த வார்த்தையை? நான் உங்களுக்கு வசனம் மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போறேன், 3வது பாயிண்ட்டுக்குள்ள. ஏன் தெரியுமா? அங்கே ஆபிரகாமின் ஊழியக்காரர் சொல்லுகிறார், ஊழியக்காரர் அந்த பட்டணத்துக்குள்ளே வருகிறார். வந்த உடனே அங்கே ரெபேக்காள் ஓடி வருகிறாள். உமக்கு தண்ணீர் மாத்திரமல்ல, உம்முடைய ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன், நீ இங்கே இருக்க வேண்டாம், என் வீட்டில் வந்து இரு. இவ்வளவு காரியத்தையும் கேட்ட பிறகுதான் எலியேசர் சொல்றாரு, ஆண்டவரே, என் பிரயாணத்தை நீங்க தான் வாய்க்க பண்ணுனீங்களா இல்லையா? ஏன்னா நான் சொன்ன மாதிரியே எல்லாமே நடக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு காரியம் நமக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஒரு காரியம் கிளிக் ஆனால் நம்ம உடனே இது கர்த்தர் தான் செய்கிறாரு தெரியுமா, இல்லாமல் இது வாய்க்குமா, இல்லாட்டி இது நடக்குமா? இவ்வளவு நடந்த பிறகு, அங்கே ரெபேக்காள் இவ்வளவு காரியத்தை பேசின பிறகு அந்த ஆபிரகாமின் ஊழியக்காரர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர்தான் இதை வாய்க்க பண்ணினீரோ இல்லையோ என்று நான் பார்ப்பதற்காக நான் எப்படி இருக்கிறேன்? மௌனமா இருக்கேன். இன்னும் நான் டெஸ்ட் பண்றேன், இன்னும் நான் பார்க்குறேன், இது கர்த்தருடைய வழிதானா, இது கர்த்தர் என்னை கொண்டு போகிற பாதை தானா, இது கர்த்தருக்கு சித்தமானது தானா, இது தேவ திட்டம் தானா, இதை நான் செய்கிறது சரிதானா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் அப்படியே எடுத்தோம் கவுத்தோம் ப்ராசஸில் நம்ம போகிறோம். அதனால தான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடிகிறது இல்லை. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருப்பார் என்றால் காத்திருங்கள், மௌனமாயிருங்கள், மௌனமாயிருங்கள். பி சைலண்ட், பி சைலண்ட். அமைதியா ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே என்று நாம் சொல்ல 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 வழி இதுவே, நீ போற பாதை சரிதான் என்று சொல்லி கர்த்தர் வழியையும் காண்பிக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு பின்னே ஆலோசனை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவான உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்? இன்றைக்கு இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமே, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவர். எனக்கு இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதையும் சொல்லுவேன். எனக்கு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க, நான் அதை பார்க்கணும். ஹல்லேலூயா.
இங்கே ரப்சாக்கே என்கிறதான மனுஷன், அதாவது அசீரிய ராஜாவாகிய சனகரிப்போடு கூட இருக்கிற இந்த மனிதன், இவன் என்ன செய்கிறான்? 2 பேர் இருக்கிறாங்க, ரப்சாக்கே ரப்சாரீசை என்று சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. இந்த ரப்சாக்கே என்ன பண்ணுகிறான் என்றால், இவன் அங்கே கொண்டு வந்து அந்த ஜனங்களிடத்தில் எசேக்கியாவினிடத்திலும் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நாங்கள் உங்களையும் உங்கள் தேசத்தையும் முற்றுகையிடுவோம், பிடித்து கொண்டு போவோம் என்று சொல்லி. ஏன் என்றால், நீங்கள் அந்த அதிகாரம் ஆரம்பத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். ஏனென்றால் மோசே உண்டு பண்ணி வைத்த அந்த வெண்கல சர்ப்பத்தையும் சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் இந்த எசேக்கியா என்ன செய்து விட்டார் என்றால் தகர்த்து போட்டு விட்டார். அதற்கு நிகுஸ்தான் என்றால் வெண்கல சர்ப்பம், அந்த வெண்கல சர்ப்பத்தை அவர் உடைத்து போட்டு விட்டார். இதனாலே இந்த சனகரிப் ராஜாவுக்கு இந்த எசேக்கியா மீது கோபம். எப்படியாவது இந்த எசேக்கியா ராஜாவை முறியடிக்க வேண்டும், அந்த பட்டணத்தை முற்றுகையிட வேண்டும் என்று சொல்லி இந்த சனகரிப் அங்கே ரப்சாக்கே மூலமாக நிருபத்தை கொடுத்து முதலாவது செய்தியை கொடுத்து அனுப்புகிறார். செய்தியை கொடுத்து அனுப்பும் போதே அங்கே சொல்றாரு, நீங்க யாரை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க நம்பிக்கை, நீ நம்புகிற இந்த நம்பிக்கை என்ன? இவ்வளவு தைரியமா சிலைகளெல்லாம் அகற்றி கத்தர் தான் எனக்குன்னு சொல்லி நீ செய்தாயே, இந்த நம்பிக்கை என்ன? உன் நம்பிக்கை வீண் போய்விடும் என்று சொல்லு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நீங்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியை வாசித்து கொண்டே வரும் பொழுது 29ஆம் வசனத்தை இப்பொழுது வாசியுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். பட்டணத்தின் அங்கே வாசல் அந்த சுவரில் மேலே போய் நின்று கொண்டு இந்த ரப்சாக்கேயும் ஜனங்களும் என்ன செய்கிறார்கள்? யூத ஜனங்கள் கேட்கும்படியாக சத்தமாக பேசுகிறார்கள். ஏனென்றால் யூத ஜனங்களை மனமடிவாக்கி அவர்களை தான் பக்கமாக இழுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சனகரிப் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறான். ஆகவே ரப்சாக்கேயை பயன்படுத்தி கொண்டு இந்த சனகரிப் வேலை பார்த்து இவன் சொல்லுகிறான், நீங்கள் எசேக்கியாவை நம்பாதிருங்கள், அவன் உங்களை வஞ்சித்து விடுவான், அவன் சொல்லுவான் கத்தரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி. நீங்கள் அந்த வார்த்தையை கேட்காதீங்க, எங்க ராஜா தான் உங்களை என்ன செய்வார்? தப்புவிப்பார் என்று சொல்லி அங்கே ரப்சாக்கே பேசும் பொழுது அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக அதை பார்க்கும் பொழுது நீங்கள் பாருங்கள் 36ஆம் வசனம். ஆனாலும் ஜனங்கள் ஒரு வார்த்தையும், அப்படி வாசிக்கணும், ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல். இப்போ நமக்கு எப்படி இருக்கும் சொல்லி யோசிச்சு, இப்போ நம்மளை அந்த சிச்சுவேஷனில் வச்சு யோசித்து பார்ப்போம். உங்கள் பாஸ்டர் உங்களெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாரு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி ஏமாத்துற, அவரெல்லாம் நம்பாதீங்க, அவர் ஆண்டவரை நம்புன்னு சொல்கிறாரு, நான் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி நீ எங்கள் பாஸ்டரை சொல்லலாம்? எப்படி நீ வசனத்தை மாற்றி பேசலாம்? வருமா வராதா? நமக்கு கோபம் வருமா வராதா? இங்கே ஜனங்கள், ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு மறு உத்தரவாக ஒரு வார்த்தையும், நாட் ஈவன் a single word. ஹல்லேலூயா. அப்படியா? அதுதான் அந்த அர்த்தம். அப்படியா அப்படின்னு கூட ஜனங்கள் என்ன செய்யலையா? பேசவே இல்லை, மௌனமாக இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டாம், சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் 19ஆம் அதிகாரம் தொடர்ச்சியாக 10 முதல் 13, 16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்வளவு நடந்த பிறவும் ஜனங்களும் கொஞ்சம் கூட அசைவு கொடுக்கலன்னோனே இப்பொழுது ரப்சாக்கே மறுபடியுமாக சனகரிப்பிட்ட போய் சொல்கிறாரு. சனகரிப்பிட்ட போய் சொன்னோன்னே இப்போ சனகரிப் என்ன பண்ணுகிறார்? ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புகிறார் ரப்சாக்கேட்ட. ரப்சாக்கே கொண்டு வந்து அதை என்ன செய்கிறார்? எசேக்கியாவின் இடத்துல கொடுக்கிறார். எசேக்கியா என்ன செய்கிறார் என்று பாருங்கள். 14ஆம் வசனம், 19, 14. கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பதாக விரித்து கர்த்தரை நோக்கி, ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எத்தனை எழுதினாலும் பரவாயில்ல, எத்தனை பேசினாலும் பரவாயில்ல, ஆலயத்துக்கு வாங்க, கர்த்தர் சமூகத்தில் விரிங்க, அப்படியே கடன்னு சொல்லுங்க. அது ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே ராஜ்யங்களுக்கெல்லாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வானத்தையும் உண்டாக்கி நீர், கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை யார்கிட்ட சொல்றாரு? யார்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு?
ஒரு ஆள்கிட்ட பேசுற மாதிரியே பேசுறாரு. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. உங்களை எதிரான சூழ்நிலைமைக்குள்ளாக, பயங்காட்டுகிற சூழ்நிலைமைக்குள்ளாக தள்ளுகிற காலத்திலே நீங்கள் மௌனமாயிருந்து கர்த்தருடைய சமூகத்திலே அவைகளை ஒவ்வொன்றாய் நீங்கள் சொல்லுவீர்கள் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்கு பயம் காட்டின, உங்களுக்கு எதிரான செயல்பட்டு கொண்டு இருக்கிற, செயல்பட போகிற எல்லா காரியங்களையும் நீங்க மனுஷர்கிட்ட போய் சொல்லாதீங்க, உங்க கூட பிறந்தவங்ககிட்ட சொல்லாதீங்க, உங்களை பெற்றவரிடத்துல சொல்லாதீங்க, உங்க கணவனோ உங்க மனைவியோ உங்க பிள்ளைகளோ வேண்டாம். கர்த்தர் சமூகத்துல வந்து சொல்லி பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. என்ன ஒரு எப்படி மனம் குமுறி அழுதுருப்பாரு எசேக்கியா. அந்த வார்த்தை, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, கேருபீன்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரே, வானங்களை படைத்தவரே, சனகரிப் உமக்கு முன்பதாக பேசுகிற வார்த்தைகளை நீர் கேளும். ஹல்லேலூயா. அவனுக்கு ஆள் இல்லையா பேசுறதுக்கு? மந்திரி இல்லையா? வேலையாட்கள் இல்லையா? போய் விசாரிப்பதற்கு ஆள் இல்லையா? எல்லாரும் இருந்தாங்க. ஆனா எசேக்கியா யார்ட்டையுமே சொல்லல, கர்த்தர் சமூகத்துல. ஆகவே தான் உங்களுக்கு பல முறை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஆலயத்துக்கு வாங்க, வந்து செபிங்க, கர்த்தர் சமூகத்துல சொல்லுங்க, கர்த்தர் சமூகத்துல அழுங்க, கர்த்தர் சமூகத்துல புலம்புங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. வெள்ளிக்கிழமை தோறும் பெண்களாக கூடி ஜெபிக்கிற அந்த நேரத்துல வாங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை தவற விட்டு விடாமல், உங்களுக்காக எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களிடத்துல எதுவும் பேசாதீங்க, எதுவும் சொல்ல வேண்டாம், உங்களை நியாயப்படுத்த வேண்டாம், குற்றப்படுத்துகிற இடத்துல நீங்க போய் உங்களை நியாயப்படுத்த வேண்டாம், தீமையான காலத்துல எதுவும் பேச வேண்டாம், மௌனமாயிருங்கள். ஹல்லேலூயா. உங்களை தூஷிக்கிறவர்களுக்கு முன்பதாகவும் மௌனமாயிருங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்வதற்காகவும் மௌனமாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. இந்த காலம் கர்த்தர் சமூகத்தில் மௌனமாய் இருக்க வேண்டிய காலம். எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் மௌனமாய் அவர் சமூகத்தில் சொல்லுவோம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. அன்னாள் புலம்பி 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 அழுது 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 பார்த்தா, ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனோடனே இதுக்கு மேலே வழி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஆலயத்தில் போய் அப்படியே உட்காந்துட்டா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத அன்னாள் பேசினான்னு சொல்லியிருக்கா, ஜபம் பண்ணான்னு சொல்லியிருக்கிறா. மனம் கசந்து, அவ்வளோதான். மனம் கசந்து அழுதா வார்த்தை வருமா வெளியே? யோசித்து பாருங்க. மனம் கசந்து அழுதும், அப்படியே குமுறி குமுறி அழுகிறோன்னா வார்த்தை வருமா? என்னதான் வரும்? கண்ணீர் தான் வரும். கடைசியாக அவள் கண்டுபிடிச்சது, கர்த்தர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அழுதா ஜெயத்தை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தை, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள தேவனை இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மௌனமாக இருக்க வேண்டிய காலத்தில் மௌனமாய் இருக்க, பேச வேண்டிய காலத்தில் பேச தகப்பனீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நேரிடுகிற தீமையிலும், எங்களை தூஷிக்கிற நேரத்திலும், எங்களை குற்றப்படுத்துகிற நேரத்திலும், எங்களை பயங்காட்டி எங்களுக்கு எதிராய் செயல்படுகிற நேரத்திலும், தகப்பனே எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் திட்டமிடுகிற நேரத்திலும் மௌனமாய் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். அவர்களும் கர்த்தாவே கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் பல காரியங்களை செய்து அதில் கர்த்தாவே ஜெயத்தை காண முடியாமல் இருப்பார்கள் என்றால், இந்த நாளிலிருந்து கர்த்தருடைய சமூகத்தில் மௌனமாயிருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும் தகப்பனே, எல்லா பலவீனங்களை நீக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், ஆசீர்வாதம், கையின் பிரயாசங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தரே நீர் அவர்களோடு இருந்து வழி நடத்தும். எல்லாவற்றிலும் உடைய கிருபை பாதுகாப்பு கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.